அம்மா பட்டம்மாவின் வெறுப்பு. தயாநிதியும் கிருத்திகாவும் ஒரு சேர தலையை உயர்த்தி தங்கள் தாயை பார்த்தார்கள். இருவருக்கு முன்பாக பரப்பி இருந்த இலைகளில் நெய் ஊற்றிவிட்டு பட்டம்மா இறுகிய முகத்துடன் அப்பால் நகர்ந்து அடுத்த ஐட்டங்களை பரிமாற அடிக்கடி மேலே பாத்திரங்களை நகர்த்தலானால் பட்டம்மாவின் முதுகு தெரிய தொடங்கியதும் இருவரும் ஒருவருக்கொருவரை பார்த்து கண்களாலேயே தங்கள் என்ன எதிரொலிகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். சாதத்தின் மீது கொதிக்கும் சாம்பாரை ஊற்றிவிட்டு பட்டம்மா நகர்ந்ததும் இனி அடுத்து ரசத்துக்கு சாதம் பரிமாறதான் வருவாள் என்கிற நிலையில் எம்பட்டு வெறுப்பு இருந்தா அம்மா இப்படி பேசுவாங்க அப்பாவை பற்றி என்று கிருத்திகாவின் காதருகே தயாநிதி குசுகுசுத்தான். அதே தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தயா பாவம் அம்மா எல்லாருக்கும் வாய்க்கிற மாதிரி நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு வாய்க்கலை, நாமாவது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறணும் என்று பதிலுக்கு முணுமுணுத்து கிருத்திகா சிந்தனை வயப்பட்டு போனாள். மேற்கொண்டு சில வினாடிகள் வரை பேசிக்கொள்ளாமலே இருவரும் பரபரவென்று சாப்பிடறானார். எப்போது சாப்பிட உட்கார்ந்தாலும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் தத்தம் அலுவலகங்களில் நடந்தவற்றை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டும் சில நேரங்களில் காரசாரமான விவாதங்களின் போது அடித்து கொள்ளாத குறையாக சண்டை போட்டுக்கட்டும் சாப்பிட வழக்கமுள்ள மகனும் மகளும் திடீரென மௌனமாகிவிட்டதற்கு அவர்களுடைய அப்பாவை பற்றி தான் உதிர்த்து விட்ட சொற்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட பட்டம்மா அவர்கள் சாப்பிட்டு கொண்டத பொழுதில் அவரை பற்றிய பேச்சை தான் எடுத்திருக்க வேண்டாமோ என்று தன்மீதே அங்கலாய்ப்பு கொண்டால் வழக்கப்போல் அவரை மட்டம் தட்டி குத்தலாகவும் பேசுகின்ற வழக்கம் உள்ளவள்தான் என்றாலும் இன்றைய வார்த்தைகள் வழக்கத்தை மீறிய கடுமையுடன் வெளிப்பட்டு விட்டதாக அவளுக்கே தோன்றியது. கணவனின் மீது எவ்வளோதான் மனத்தாங்களும் ஆத்திரமும் தனக்கு இருந்த போதிலும் அவன் என்று ஒருமையில் அவரை பற்றி தான் வாய் தவறையும் அதுக்கு யாரும் குறிப்பிட்டதே இல்லை என்பதை நினைவு கூற அவள் தவறவில்லை. உங்க அப்பா என்ன கிழிச்சிட போறான், நம்மோட இருந்தா மட்டும் என்கிற சொற்கள் மகனையும் மகளையும் அயர்த்தி விட்டதை எண்ணி அவள் கசப்புடன் மனதுள் சிரித்து கொண்டாள். எத்தனையோ தலைவர்கள் அவள் தன் கணவனை தன் மனதுக்குள் அவ்வாறு ஒருமையில் அவமதித்து கொண்டாலும் பெற்ற குழந்தைகளுக்கு முன்னால் அப்படி ஒரு தரைக்குறைவான பேச்சு அவள் அதற்கு முன்பாக பேசியது கிடையாது என்பதால் இருவரும் அதிர்ந்து வாயெடுத்து போனதை அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது. மனசில் இருந்த அவமரியாதை சொற்களில் வெளிப்படாத அளவிற்கு எப்போதுமே கவனமாக இருக்க முடியுமா என்ன என்று எண்ணியவாறு அவள் ரசத்துக்கு சாதம் பரிமாற அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றான். 2 பேரும் ஒரேடியா மௌனமாயிட்டீங்க. என்னடா இந்த அம்மா தாலி கட்டின புருஷனை அவன் இவன் மரியாதை குறைச்சலா பேசிட்டேனா? என் மனசில் இம்புட்டு கோவம் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை வரும் என்று தன் சொற்களுக்கு விளக்களிக்கும் வகையில் அவள் கூறியதும் முதலில் கிருத்திகா தான் பேசினாள். நீ பேசினதை பற்றி நாங்கள் தப்பாக நினைக்கலாமா? இன்னும் சொல்லப்போனா நாங்களே அப்பாவை அணையக்கார ஆளு அக்கிரமக்கார ஆளுன்னு தான் சொல்கிறான். அப்பான்னு ஒரு பிரியத்தோடு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இப்போது தயாநிதி குறுக்கிட்டு பேசினான். நீ பேசினது ஏதோ தப்புங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோன்னு நீ நினைக்கிறியாம்மா? எதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி பேசுகிற? அப்பா சங்கதி தெரிஞ்ச சங்கதி தானே. நாங்களே அவரை தினமும் திட்டிகிட்டு தானே கிடக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை இந்த குடும்பத்துக்கு செய்திருக்க அக்கிரமத்துக்கு நாங்களே அவரை அவன் இவண்டு சில நேரங்களில் நீ பக்கத்தில் இல்லாதப்போ பேசிக்கிறோம். ஒருவேளை உனக்கு அதனால் மன வருத்தம் வருமோ தான். நீ என்னடானா எங்களுக்கு விளக்கம் தர? சரியா போச்சு போ. ரசத்துக்கு உப்பு சரியா இருக்குதாடா? சமையல் ஐட்டங்களை விமர்சிப்பது எப்போதும் தயாநிதி தான். ஒரே ஒரு உப்பு வேணும், அரை உப்பு தூக்கல் என்றெல்லாம் மிக சரியாக கணித்து விடுவான். இதனால் பட்டம்மா அவனை பார்த்து ரசம் பற்றி விசாரித்தாள். எல்லாம் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்குமா இன்னைக்கு? என்ன இருந்தாலும் உனக்கு கைமணம் அலாத்திமா. வெறும் மிளகாத்தூளை புளி தண்ணியில் கலக்கி துளி பெருங்காயத்தையும் போட்டு நீ சாதாரணமாக ஒரு ரசம் வச்சாலும் இந்த தெருவே மணக்குதுமா. நாக்கையும் முக்கையும் நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு உனக்கு வர மகராசி எப்படி சமைக்க போகிறாளோ, என்ன கன்றாவியோ. தயாநிதியின் முக சிவக்க கிருத்திகா சிரிப்புடன் குறுக்கிட்டாள். அடப்போமா நீ வேற, இவன் தான் சமைக்க போகிறான். அதுதான் தெரியுதே. அவன் அடிக்கடி சமையக்கட்டுக்கு வந்து இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறது கேட்குறதுலேருந்தே அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. எது ஒன்றும் ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும் பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சமயம் போதுன்னா தன் வயிற்றுக்கு கூட சமையல் பண்ணிக்க தெரிய தவிக்க கூடாதுல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளைங்க தான்
சமையலில் கெட்டிக்காரங்க. கேட்டியாம்மா அண்ணா பேசுகிறத? அப்போ இவர் தான் சமையல் பண்ணி போட போகிறாரு. அண்ணி உட்காந்து சாப்பிட போகுது. இருக்கட்டுமேடி, அதில் என்ன தப்பு? ரெண்டு பேருமே இவ சொல்கிறாப்ல எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறது நல்லது தானே. இல்லைன்னா உங்கள் அப்பா மாதிரி பாயசத்தில் இனிப்பு பத்தலைன்னு என் முகத்தில் அதை வீசி கொட்டினாரே, அது மாதிரி செய்யணுமா ஒரு ஆம்பளை? சமையல் தெரிஞ்ச ஆம்பளை அது மாதிரி அடாவடியாக நடந்துக்க மாட்டான்ல. அது சரி, நீ எப்போ சமையல் கற்றுக்கிறது? ஒரு சாதம், ஒரு கறி, குழம்பு மட்டும் வைக்க தெரிஞ்சா ஆச்சா? இன்னும் எத்தனை ஐட்டம்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில வந்து கற்றுக்கையேன். அதெல்லாம் மாட்டாமா, அவன் புருஷன் தானே சமையல் பண்ண போகிறான். கிருத்திகா பதில் சொல்லாமல் சிரிக்க, பட்டம்மா கறி எடுத்து வர அங்கிருந்து நீங்கினாள். அதன் பிறகு சாப்பிட்டு முடிக்க வரையில் அண்ணனும் தங்கையும் பேசிக்கொள்ளவில்லை. சாப்பிட்ட பிறகு நல்ல உடைகளை அணிந்து கொண்டு இருவரும் புறப்பட தயாரானார்கள். ஸ்கூட்டரில் அண்ணனும் தங்கியும் புறப்பட வழக்கம்போல் வாசலுக்கு வந்து நின்று விடை கொடுத்து கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனாள் பட்டம்மா. ஸ்கூட்டரில் கிளம்பிய பிறகு சில வினாடிகள் வரையில் இருவரும் ஒன்று பேசிக்கொள்ளவில்லை. தெருவில் போக்குவரத்து நெரிசலில் இருப்பின் ஒரு சின்ன முனங்களை கூட வெளிப்படுத்தக்கூடாது என்பது தயாநிதியின் கடுமையான உத்தரவு. இன்று எதனாலோ தெருவில் அவ்வளவாக வண்டிகளின் ஓட்டமோ மனிதர்களின் நெரிசலோ காணப்படவில்லை. என்ன கிருத்திகா, பலத்த யோசனை. அம்மா சொன்னதை பாத்தியா? ஆமாண்ணா. என்னதான் சொல்லு. நம்ம நாட்டு பொம்பளைங்க புருஷனை அவன் இவன்லாம் சொல்ல மாட்டாங்க. மனசில் எம்புட்டு வெறுப்பு இருந்தா அம்மா அப்படி சொல்லியிருக்கோம். அப்பா நம்மளையெல்லாம் உதறிட்டு போன அன்னைக்கு அம்மா இன்னைக்கு செய்த அதே ஐட்டங்களை தான் செய்திருக்காங்க. அது எனக்கு திடீர்னு நினப்பு வர, அதனால் நான் அந்த ஆளை பற்றின பேச்சு எடுத்துட்டேன். அம்மா அடிக்கடி அந்த ஆளை பற்றி நினச்சி மனசு வெடிச்சு பேசுகிறாங்க. நாம் வேற இன்னைக்கு தூப்பை போட்டுட்டோம். அப்பா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறின அன்னைக்கும் நீ இதே ஐட்டங்களை தாம்மா சமைச்சிருந்தேன்னு கேட்டதும் அம்மாவுக்கு தான் முகம் எப்படி மாறி போச்சு. எப்போவுமே அந்த ஆளை பேச்சு எடுத்தாலே அம்மா முகம் மாறி தான் போகுது. அதுலேயும் இன்னைக்கு மகா மோசமாக மாறிட்டு. நல்ல நாள் அதுமா, அந்த பேச்சை எதுக்குடா எடுக்கிற அப்படின்ட்டாங்களே. நானே அசந்து போயிட்டேன். எப்போ வானும் அந்த ஆளு உன் கண்ணில் படுறது உண்டா? இல்லைண்ணா, என் கண்ணில் பட்டு கிட்டத்தட்ட 6-7 மாதம் போல் ஆயிடுச்சு. நான் பார்த்து ஒரு வருஷம் கூட ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். கீதா கஃபேக்கு முன்னாடி அந்த பொம்பளையோடு ஒட்டி உரசிக்கிட்டு நின்னாரு. ஆனால் என்னையே பார்க்கல அந்த ஆள். பாவம், நம்ம அம்மா கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால தவிர நம்ம அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? அந்த பொம்பளை வெள்ளத்தூடும் மயக்கிற மேக்கப்புமா இருக்கிறவே அவளே கதின்னு போயிட்டாரு. குழந்தைங்க கூட வேணான்னு தோணிடுச்சோ, அதை தான் தாங்க முடியலை. தயாநிதி சிரித்தான். அந்த ஆள் ரொம்ப தான் சவப்பு. அதை பற்றி என்னன்னா, அவங்க கருப்பாக இருந்தாலும் பொஞ்சாதி வெள்ளையாக இருக்கணும் தானே அவங்க நியாயம். சரி, போனது போனியே. மாதம் மாதம் அம்மா கையில் கொஞ்சம் பணமாவது கொடுத்தியா? நம்ம வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்க கையை காலை பிடிச்சு நமக்கு ஒரு வேலை வாங்கி வைக்கிறதுக்கும் அம்மா என்ன பாடுபட்டிருக்காங்க. பாவி மனுஷன். நம்ம இருக்கமா சித்தமான்னு கூட கவலைப்படாத ஜென்மம். இப்படியே மனுஷன் இருக்காங்களே. அண்ணா அது சரி, அந்த பொம்பளை மூலமாக ஏதாச்சும் பசங்க பிறந்துச்சா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 2 பிள்ளைங்க பிறந்து சித்திருச்சுன்னு நீ தான் ஒரு வாட்டி அம்மாவுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்ன. அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லையாக்கும். அப்படி தான் தோணுது. அந்த ஆள் இருக்கிற தெருவில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் மூலமாக தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வரும். ஆனால் அந்த ஆள் நம்ம அப்பங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி வச்சுருக்கேன். தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லிக்கிறது கூட அசிங்கம் தானா? நம்ம 2 பேருக்கும் அம்மா பிறந்தநாள் கொண்டாட அன்னைக்கு போன ஆள் இல்லை. அது நமக்கு எத்தனாவது பிறந்த நாள்னா 8வது பிறந்த நாள் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த ஆளை நம்ம விட்டு போய் 12 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமாம், ஒரே பிரசவத்தில் நாம் 2 பேரும் ரெட்டியாக பிறந்தனால அம்மா உடம்புக்கு ஏதோ சுகவீனம் ஏற்பட்டு போச்சுன்னு தோணுது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. அந்த ஆளு தான் அம்மாவை உதாசீனப்படுத்திட்டாரே. நமக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் முன்னாடியிலிருந்தே அந்த பொம்பளை கூட பழக்கமாமே அந்த ஆளுக்கு. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறாப்புல மாதம் மாதம் அம்மா கையில் கொஞ்சம் பணமாவது கொடுத்துருக்கலாம் அந்த மனுஷன். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. கடைசி காலத்தில் அம்மா கிட்ட ஓடி வருவார். வந்தா நான் நிஜமாவே செருப்பை கழட்டுவேன். நீ என்ன கழட்டுறது? இன்னைக்கு அம்மா ஒரு மேலே அந்த ஆளை பற்றி சொன்னதை நினச்சா அம்மாவே செருப்பை கழட்டுன்னு தோணுது. அம்மா எங்க செருப்பை மாட்டுறாங்க? அப்போ துடுப்பக்கட்டையை எடுத்துக்கும் என்று கூறிவிட்டு கிருத்திகா வாய் விட்டு சிரித்தாள். வண்டி ஓட்டுறப்ப சிரித்து பேசாதீங்கம்மா என்று ஒரு டாக்ஸி ஓட்டுனார். அவர்களை கடந்து சென்ற கணத்தில் கூற இருவரும் அதற்கு மேல் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. தயாநிதி அவளை அவளது அலுவலக வாயில் இறக்கிவிட்டு தனது தொழிற்சாலை நோக்கி வண்டியை திருப்பினான்.
அன்று மாலை வழக்கம்போல் 5:30 மணிக்கு அவளை திரும்பவும் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கொண்டு தயாநிதி வீட்டுக்கு வந்தான். ஸ்கூட்டரை விட்டு இறங்கி வாசப்படியில் கால் வைத்த இருவர் செவிகளிலும் ஒரு பெரிய அழுக்குரல் தாக்கியது. இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு திகைப்படைந்தார்கள். அம்மாதான் அழுகிறாரோ என்று பயந்து போன தயாநிதி படபடவென்று கதவை தட்டினான். அடுத்த வினாடி அழுக்குரலின் ஓசை குறைந்தது. பட்டம்மா வந்து கதவை திறந்தாள். அம்மாவின் முகத்தில் அழுததுக்கான அடையாளம் தெரியாததால் நிம்மதி அடைந்த போதிலும் அம்மாவுடன் உள்ளே இருந்தது யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் இருவருக்குள்ளும் கிளர்ந்தது. யாரும் அலர்து என்று கிருத்திகா ஆவலை அடக்க மாட்டாது வினவினாள். கதவை திறந்து விட்டு உள்ளே போக தொடங்கிய பட்டம்மா, வேற யாரு, எல்லாம் நம்ம மருதாயி தான். அவன் புருஷக்கார தொல்லை பொறுக்கவே முடியலையாம். தினமும் அடிக்கிறானா. நேற்று குடிச்சிட்டு வந்து அவளை அடித்த அடியில் அவளுக்கு மயக்கமே வந்துடுச்சான். சொல்லி சொல்லி அழுது பாவம். எம்புடுக்கு கல்யாணம் கட்டி முழுசா 6 மாதம் கூட ஆவலை. அது என்ன குடியோ என்ன மாயமோ. பட்டாமாவை பின்பற்றி உள்ளே வந்து உட்கார்ந்த தயாநிதியும் கிருத்திகாவையும் பார்த்ததும் அவர்கள் வீட்டு வேலைக்காரி மருதாயி தன் அழுகைக்கு வெக்கப்பட்டு கொண்டு போய் தலையை குனிந்து கொண்டு நகரலானாள். என் மருதாயி உட்காரு, சொல்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கு சொல்ல என்கிட்ட. உன் புருஷனை ஒரு மிரட்டி வைக்கிறேன் என்று தயாநிதி சொல்லவும் மருதாயி திரும்பி நின்றாள். அதை ஏன் கேட்குற தம்பி, தினமும் அடி நிதமும் உத, ஃபேக்ட்ரியில் வாட்ச்மேனாக வேலை செய்து மாதம் 400 ரூபா சம்பாதிக்குது. ஆனால் ஒரு பைசா நம்ம கண்ணில் காட்டாது. 2 மாதம் பாதி சம்பளத்தை என் கையில் கொடுத்துச்சு. அதுக்கு அப்பால நிப்பாட்டிடுச்சு. சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்கிறது? அதுக்காக தான் நான் வேலைக்கு வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்கு தான் தம்பி வேலைக்கு வந்தேன். நீங்கள் கொடுக்குற சம்பளத்தையும் பிடுங்கிறது. அப்புறம் நான் என்னத்தை திங்கிறதா? எனக்கும் வவுறு ஒன்று இருக்குதுல்ல. மூவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுத்த பட்டம்மா இந்த லட்சணத்தில் இது முழுகாமல் வேற இருக்குது. இது 3வது மாதமா பாவம் என்று பெரும் மூச்சறிந்தாள். மருதாயி சிவந்து போன முகத்தை தாழ்த்தி கொண்டாள். நாளை காலை உங்கள் வீட்டாண்ட வரட்டுமா? வந்து நல்ல 4 கேள்வி கேட்குறேன் அந்த ஆளை நாக்க பிடுங்கிற மாதிரி என்று காட்டமாக அறிவித்த தயாநிதியை மருதாயி நன்றியுடன் நோக்கி, வேணாம் தம்பி, அப்புறம் அதுக்கும் ஏன் மேலே கோவம் இன்னும் ஜாஸ்தியாகும். விட்டு தள்ளுங்க, எல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும். என்னம்மா நான் சொல்கிறது என்றால் மூவரும் வைத்த காஃபி டம்ளரை டவராக்களை கழுவுவதற்கு அவள் எடுத்து சென்ற பிறகு, உங்கள் அப்பா கல்யாண புதுசில் வீட்டுக்குள்ளே என்னை வச்சு வெளியில் பூட்டிட்டு போவாரே, அதை விடவா இது கொடுமை என்றாள் பட்டம்மா. தொடர்ந்து, நீங்கள் 2 பேரும் இல்லாதப்ப ஒரு நாள் அவன் புருஷங்கான இங்கே வந்திருந்தான். அவசரமாக பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு வந்தான். அவள் வச்சிருந்த 1யோ 2யோ பிடுங்கிட்டு போனான். மூஞ்சியில் ரவுடிகளை சொட்டுது. என்ன மனுஷங்களோ என்ன இனவோ, ஏந்தா இப்படி குடிச்சு சாவுறாங்களோ. இவங்க குடி இவங்களோட நின்னா பரவாயில்ல, பொஞ்சாதையும் அடிக்கவில்லை சொல்லுது. அதன் பொறுக்க முடியலை. பட்டம்மா பெரும் மூச்சு விட்டு கொண்டே எழுந்து போனாள். தயாநிதியும் கிருத்திகாவும் தத்தம் எண்ணங்களில் மூழ்கினர். அவர்களின் அப்பா வேதரத்னம் அம்மாவோடு போட்ட கண்மூடித்தனமான சண்டைகளை எல்லாம் இருவருக்கும் நன்றாக ஞாபகம் இருந்தன. அவர்களின் 8வது பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் இருவரும் ஒருவருக்கொருவர் சொல்லும் அம்புகளா தாக்கி கொண்டார்கள். முடிவில் அப்பா பதில் சொல்ல மாட்டாமல் அம்மாவை அடித்து நொறுக்கியது. அண்ணனும் தங்கியும் திகைப்பும் திடுக்குமாய் பார்த்தபடி நட்டு வைத்த கம்பங்களாய் செயலிழந்து நின்றார்கள். அந்த வயதில் எதுவும் புரியாவிட்டாலும் இருவரும் பரிமாறிக்கொண்ட சொல்லாட நினைவில் வந்தது. தங்க பொம்மைகளை வீட்டில் 2 குழந்தைகள், ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாய் இருக்க ஒருத்தி பின்னால் போக எப்படிதான் மனசு வருமோ என்று அம்மா கேட்ட கேள்விக்கு தான் அவர்களின் அப்பா தன் கைகளில் பதிலளித்தார். இத்தனை நாள் வீட்டுக்காவது வந்து போயிட்டு இருந்தேல, இனி அதுவும் கிடையாதுடி, தெரிஞ்சுக்க. இனிமைப்பட்டு இந்த வாசப்படி மிடிச்சா ஏண்டா நான் ஏன் சொல்லு என்று அறிவித்தார். அன்று இரவு வெளியே தங்கினாள். மறுநாள் அவர்களின் பிறந்த நாள். அம்மா இன்றைக்கு செய்த சமையல் ஐட்டங்களை அன்றும் தயாரித்திருந்தாள். பாயாசம் மட்டும் அதிகப்படி. அப்பா சாப்பிடவில்லை. தன் மான வெக்கங்களை ஒதுக்கிவிட்டு அம்மா அவரை கூப்பிட்டாள். ஆனால் பதிலே சொல்லாத அவர் தன் ஜாமான்களை எல்லாம் 2 பெரிய பெட்டிகளை திணித்து கொண்டு ஒரேடியாக வெளியேறினாள். சென்னையில் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து வந்த அவர் தம் குழந்தைகளை பார்க்க வரும் என்ன கூட அற்றவர்களாக இருந்ததுதான் கொடுமையிலும் கொடுமை என்று அம்மா வாய்க்கு வாய் புலம்புவாள். நாட்கள் நகர நிறை மாதம் வந்ததும் மருதாயி வேலையிலிருந்து நின்று கொண்டாள்.
அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 8 மணிக்கு கதவு தட்டப்பட்ட ஓசை கேட்டு தயாநிதி வாசலுக்கு போனான். அவனை பின்பற்றி மெதுவாய் சென்ற கிருத்திகா வாசலில் யாரோ வீட்டால் நிற்பதை பார்த்துவிட்டு அப்படியே நின்று விட்டாள். பரட்டை தலையும் அழுக்கெடுத்த உடைகளுமாய் ஒரு தடிமனான ஆள் பற்களை காற்றபடி நின்றிருந்தான். யார் வேணும்? நான் தாங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிற மருதாயோட புருஷன். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். உள்ளே வரலாங்களாங்க? வாங்க வாங்க, நீங்கள் தான் மருதாயோட புருஷனா? தயாநிதியை பிடித்து தள்ளாத குறையாக உள்ளே வந்தான் மருதாயின் புருஷன். அம்மா அம்மா, மருதாயோட புருஷன் வந்திருக்குது. பட்டம்மா ஈரக்கையை துண்டில் துடைத்தபடி வெளியே வந்தா. வாப்பா. அவன் பற்கள் அத்தனையும் வெளிப்படுத்தி இழுத்தான். முகத்தில் பெருமை வழிந்து கொண்டது. இன்னைக்கு விடிய கால 5 மணிக்கு எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு. இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷப்பா. மருதாயி எப்படி இருக்கிறா? நல்லா இருக்குங்க. கவலைப்படுமையா? எதுவும் இல்லைங்க. குழந்தையும் நல்லா இருக்குதுங்க. பருமனா திடாக்கிதமாக இருக்குது. என்ன மாதிரி மானரமாக இருக்குதுங்க. மருதாய் மாதிரி கருப்புள்ள. தயாநிதி சற்றென்று தலையை உயர்த்தி அவனை ஆழமாக பார்த்தான். மருதாயின் கணவன் தன் கையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து முதலில் பட்டம்மாவிடம் நீட்ட அவள் அதிலிருந்து ஒரு மிட்டாயை எடுத்துக்கொண்டாள். என்னம்மா, நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறீங்க, கை நிறைய அள்ளிக்கங்க. அட எடுத்துக்கோங்கம்மா. அவன் விடாப்பிடியா பட்டம்மாவின் கையில் 5-6 மிட்டாய்களை வைத்துவிட்டு கிருத்திகாவிடம் பொட்டலத்தை நீட்டினான். அவளும் அவனை வைத்த விழி விலகாது பார்த்தபடி இருந்தாள். அவளுக்கு அவன் 5-6 மிட்டாய்களை கட்டாயமாய் கொடுத்துவிட்டு தயாநிதியிடமும் அவ்வாறே செய்தான். பட்டம்மா அடுக்கலைக்கு போனாள். வரேங்கம்மா, வரேன் தம்பி என்று சிரித்தபடி பின்னர் அவன் அவர்களிடமிருந்து விடை பெற்று போனான். தயாநிதி அவனது முதுகை விரித்து கொண்டிருந்தான். அவனுள் எதுவோ மலர்ந்து கொண்டிருந்தது. கிருத்திகா பாத்தியா அவனோட சந்தோஷத்தை? என்னதான் சொல்லு. உனது குழந்தையை பெற்றதும் ஒவ்வொரு ஆணும் விளக்க முடியாத பரவசை அடைகிறான் இல்லையா? நம்ம அப்பா கூட நாம் 2 பேரும், அதுலேயும் அம்மாவோட முதல் பிரசவத்திலே 2 குழந்தைகளாக பிறந்தப்ப அப்படியே பூரிச்சு தான் போயிருக்கணும். என்ன சொல்கிற? என்ன இருந்தாலும் தகப்பங்கிற அந்த உணர்ச்சி ரொம்ப மென்மையானது தான். ஒவ்வொரு ஆணையும் அப்படியே பரவசப்படுத்தி விடக்கூடிய ரொம்ப பெரிய உணர்ச்சி அது இல்லையா? தயாவின் குரலில் தெரித்த எதுவோ கிருத்தியாவை சிந்திக்க வைத்தது. அவள் பதில் சொல்லாமல் அவன் மேலும் பேசக்கூடும் என்று நினைத்தவள் போல் கண் கொட்டாது அவனை கவனித்தபடி இருந்தாள். அம்மா அம்மா, இங்கிட்டு கொஞ்சம் வாயே என்று அவன் கூப்பிட அவன் அம்மா அவன் அருகே வந்து என்னடா என்றாள். ரவுடி ரவுடின்னு மருதாவோட புருஷனை பற்றி திட்டிவையே. தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவன் முகத்தில் சுளிக்கிற ஆனந்தத்தை பாத்தியா? நீ என்னதான் சொல்லுமா, எவ்வளோ மோசமான ஆம்பளையா இருந்தாலும் தகப்பங்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கிறப்ப அவன் எப்படி பரவசப்பட்டு போயிடுறான் பாருமா. நாங்கள் 2 பேரும் பிறந்தப்ப அப்பா இது மாதிரி ஸ்வீட் கீட் கொடுத்து கொண்டாடினாரா? பட்டம்மாவும் அவனை விந்தையான கண்களால் பார்த்தாள். கிருத்திகாவின் பார்வையில் தெரித்த அதே உணர்ச்சி அவள் பார்வையிலும் ததும்பி நின்றது. ஓ, கொண்டாடினாருது. பெரிய அமர்க்கலமே செய்தாடா. 200 ஜாங்கிரி வாங்கியாந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்பட்டவங்கன்னு அன்னைக்கு பார்வையில் பட்டவங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்தார். தயாநிதியின் கண்களில் ஒரு கலக்கம் விழுந்ததை கவனித்து இருவரும் வியப்படைந்தனர். என்னடா, எதுக்கு கேட்குற? இல்லைம்மா, அப்பாவும் என்னதான் முரட்டு மனுஷனாக இருந்தாலும் நாங்கள் பிறந்த அன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்பார்ல. தயாநிதியின் குரல் அவனையை மீறி தழுத்தழுத்து விட்டது. கிருத்திகாவின் முகத்தில் வியப்பும் வேதனையும் படர்ந்தன. அவள் சற்றென தலை உயர்த்தி பட்டாமாவை பார்த்தபோது அவளும் கண்களில் வெளிப்படையாக வியப்பு காட்டி நின்றாள். அவளும் கன நேர இடைவெளிக்கு பிறகு ஜாடையாக கிருத்திகாவை நோக்கினாள். அண்ணா, அப்பா நம்ம பிறந்த அன்னைக்கு இனிப்பு விநியோகம் பண்ணினாரும் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்கு தெரியுமா? கண்களை துடைத்து கொண்டு எதுக்குன்னு சொல்கிற கிருத்திகா என்று தயாநிதி வினவினான். குரல் கம்மி இருந்தது. அவன் அம்மா அவளை முந்திக் கொண்டு பதில் சொன்னா. எதுக்கா? நல்ல கேள்வி கேட்டப்போ தான் ஒரு ஆம்பளைங்கிற நிரூபணம் ஆயிடுச்சுல, அதை கொண்டாட தான் இணைப்பு விநியோகம் நடத்தினார் உங்கள் அப்பா. என்னைய வீட்டுக்குள்ளாரவே பூட்டி வச்சிருந்தனால நீங்கள் 2 பேரும் தன்னோட குழந்தைதான் சர்வ நிச்சயம் வேற அந்த ஆளுக்கு. அதை தான் அப்படி கொண்டாடினார். தகப்பன சந்தோஷமாவது மண்ணங்கட்டியாவது மெனக்கட்டு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகிறானே,
அவன் தன்னோட ஆண்மையை கொண்டாடினானா இல்லாட்டி குழந்தையை நேசிக்கிறதுன்னு போக போக தான் தெரியும். பட்டமாக நிறுத்தியதும் கிருத்திகா தொடர்ந்தாள். சாதாரணமாக ஒரு தகப்பனுக்கு ஏற்படுற பாச உணர்ச்சியும் பரசவும் தான் நம்ம அப்பாவுக்கும் ஏற்படுத்திருந்துச்சுன்னா அந்த ஆள் என்ன செய்திருக்கணும்? நம்ம விட்டு பிரியாமல் இருந்திருக்கணும். நம்ம தேவைகளை கவனிச்சிருக்கணும். நமக்கு சோறு போட அம்மாவுக்கு மாதம் மாதம் கொஞ்சமாச்சும் பணம் கொடுத்துருக்கணும். நம்ம விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ஏன் பவின் கேட்கல? நாம் இருக்கமா சித்தமா கூட கவலைப்படல. ஒரு தகப்பனோட இயல்பான பாச உணர்ச்சி நம்ம அப்பாவுக்கு இருந்ததே இல்லை. அம்மா சொல்கிறாப்புல தன்னுடைய ஆண்மை நிரூபணம் ஆயிடுச்சுன்னு தான் அவர் கொண்டாடினது. வச்சுக்கணுமே தவிர ஒரு தகப்பனானதுக்கான சந்தோஷ கொண்டாட்டம் அதை ஏற்றுக்க முடியாது. நீயும் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால அப்படி நினைக்கிற போல இருக்கு. கிருத்திகாவின் கடைசி வாக்கியத்தால் பழாரெண்டு இதயத்தில் அடிபட்டு அவன் தலையை கவிழ்த்து கொண்டான்.